நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக 104 இடங்களில் போட்டியிடுகிறது. அதற்காக வேட்பாளர்கள் தினந்தோறும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அம்பத்தூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ரவீந்திரன் தனது தொகுதியில் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஆறுமுகம் தனது தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் மதிவாணன் தனது தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பாண்டியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் குமார் தனது தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சந்திரன் தனது தொகுதியில் பல்வேறு இடங்களுக்கும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். தாம்பரம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் செழியன் தனது தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். செங்கல்பட்டு தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் முருகேசன் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சண்முக சுந்தரம் முரசு சின்னத்தில் வாக்களிக்க கோரி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். சோளிங்க தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் மனோகரன் தொகுதியில் உள்ள பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். கீழ் வைத்தியான் குப்பம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் தேவி அம்மாள் தனது தொகுதியின் பல்வேறு மக்களிடமும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். ஆம்பூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் வாசு முரசு சின்னத்தில் வாக்களிக்க கோரி பொதுமக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பயஸ் பாஷா தனது தொகுதியில் முரசு சின்னத்தில் வாக்களிக்க கோரி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். வேலூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஹரிகிருஷ்ணன் முரசு சின்னத்தில் வாக்களிக்க கோரி பொதுமக்களிடம் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். வேப்பனகள்ளி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் நாகராஜ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒசூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். பாலக்கோடு தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் காவேரி வர்மன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் தனது தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் வாக்கு சேகரித்து வருகிறார். செங்கம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கலையரசி தனது தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களிடம் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் மணிகண்டன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். ஆரணி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பாபு முருகவேல் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு முரசு சின்னத்திற்கு ஆதரவளிக்க கோரி பிரச்சாரம் செய்து வருகிறார். செய்யாறு தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சரவணன் பொதுமக்களிடம் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். திண்டிவனம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் உதயகுமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசன் முரசு சின்னத்தில் வாக்களிக்க கோரி தனது தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சேலம் மேற்கு தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் அழகாபுரம் மோகன் தனது தொகுதிக்குட்பட்ட மக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் பொன் சேர்மன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். மொடக்குறிச்சி தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் ரமேஷ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். பவானி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கோபால் முரசு சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்து வருகிறார். ஆந்தியூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் ராஜா சம்பத் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். உதகமண்டலம் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் கிங் நார்சிசஸ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். குன்னூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் சிதம்பரம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். சூலூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் தினகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு முரசு சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வருகிறார். கோவை வடக்கு தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் முருகன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் தியாகராஜன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். நிலக்கோட்டை தனி தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் ராமசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். நத்தம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கார்த்திகேயன் தனது தொகுதிக்குட்பட்ட மக்களிடம் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி பிரச்சாரம் செய்து வருகிறார். வேடச்சந்தூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் பாலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கரூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ரவி தனது தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். திருச்சி தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் ஜோசப் ஜெரால்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். திருவெரும்பூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் செந்தில்குமார் தனது தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். மண்ணச்சநல்லூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் பாபு தனது தொகுதிக்குட்பட்ட மக்களிடம் சென்று தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். பெரம்பலூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் ராஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார்.
அரியலூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் ஜெயவேல் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திட்டக்குடி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சசிகுமார் தனது தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் முத்துக்குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். சீர்காழி தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் உமாநாத் முரசு சின்னத்திற்கு ஆதரவளிக்க கோரி பிரச்சாரம் செய்து வருகிறார். மயிலாடுதுறையில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அருள்செல்வன் முரசு சின்னத்திற்கு ஆதரவளிக்க கோரி பிரச்சாரம் செய்து வருகிறார். மன்னார்குடி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் முருகையன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். கும்பகோணம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பரமசிவம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் தனது தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் பிரச்சாரம் செய்து வருகிறார். புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் ஹுசேன் தனது தொகுதியில் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவ முத்துக்குமார் முரசு சின்னத்திற்கு ஆதரவளிக்க கோரி பிரச்சாரம் செய்து வருகிறார். திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சீனிவாசன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் வீரபத்திரன் முரசு சின்னத்திற்கு ஆதரவளிக்க கோரி பிரச்சாரம் செய்து வருகிறார். விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சையது காஜா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிங்கை ஜின்னா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார்.